Believe yourself. I am confident. 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 Morning. Good morning, teacher. இன்னைக்கு ஒரு புது வார்த்தை கத்துக்கலாமா? கத்துக்கலாம் டீச்சர். படி பார்க்கலாம். கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட்னா என்னது? தன்னம்பிக்கை. எத்தனை சிலபல் இருக்கு பாரு? 3 சிலபல்ஸ் இருக்கு. கான்ஃபிடென்ட். 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 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாப்போமா? பாப்போம் டீச்சர். தன்னம்பிக்கைனா உனக்கு எது மேல முழுசா ஒரு இடத்துல பேசும்போது நம்மளால பேச முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தைரியமா பேசுற பத்தியா, அதுதான் கான்ஃபிடென்ட். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் படி பார்க்கலாம். She is confident about her exam results. தமிழ்ல சொல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவளுடைய தேர்வு பரீட்சை எழுதிருக்கலையா, நான் நல்லா பரீட்சை எழுதிருக்கேன், எனக்கு நிறைய மார்க் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட சொன்னாவ, அதுதான் இதுக்கு அர்த்தம். புரியுதா? she is confident about her exam resultsனா அவ நல்லா பரீட்சை எழுதிருக்கா, அவளுக்கு நிறைய மார்க்ஸ் வரும்ன்றத அவ சொன்னா. அடுத்தது படி. You must be confident while speaking English. என்ன இதுக்கு என்ன அர்த்தம்? You must. இங்கிலீஷ் பேசும்போது எப்பயுமே நமக்கு தெரியும் நம்மளால நல்லா பேச முடியும் அப்படின்னு ஒரு தைரியமா பேசணும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோ இது பண்ணிடுவோமோ அப்படின்னு பேசும்போது நம்ம குரல் என்ன ஆகும், தானா உள்ள போயிடும். அப்படி இல்லாம நமக்கு தெரியும் நம்ம கரெக்டா தான் பேசுறோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா கரெக்டா கத்துக்கிட்டு பேசணும். தெரிஞ்ச கொஞ்சம் வார்த்தையும் எப்படி பேசணும்? கான்ஃபிடென்ட்டா பேசணும். ராம் லுக்ஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் ஸ்டேஜ். ராம் ஸ்டேஜ்ல பேசும்போது அவ்வளவு தன்னம்பிக்கையா இருந்தான், அவன் முகத்துல பயமே இல்லாம அவ்வளவு தைரியம் தெரிஞ்சிச்சு. A confident person always tries new things. அதாவது தன்னம்பிக்கையா இருக்கிறவங்க எப்பயுமே புது புது விஷயங்களை நோக்கி பயணம் பண்ணுவாங்க, புது புது விஷயங்களை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நம்மளால இதுவும் முடியும்னு அடுத்தடுத்த விஷயங்களை செஞ்சு பார்ப்பாங்க, புதுசா இனோவேட்டிவா செஞ்சு பார்ப்பாங்க. சரியா? If you believe in yourself, speak clearly that you are confident. உனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா பேசும்போது எப்படி தெளிவா பேசணும். அப்ப நீ நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட இருக்க அப்படின்னு அர்த்தம். எந்த விஷயத்த செஞ்சாலும் நம்மளால முடியும் அப்படின்னு செய்யணும்.